வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. Today we see the continuation part of the lesson in 7th Standard Science, Term 2, UNIT-2 Electricity. 7ஆம் வகுப்பு அறிவியலிலே 2வது பருவத்திலே பாடம் 2 மின்னோட்டவியல் என்கின்ற பாடத்தினுடைய 2வது பகுதி காணொலியை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the 2.3 source of electric current and electrochemical cells or electric cells. மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள் மின்வேதி கலன்கள் அல்லது மின்கலன்கள். And electric cells is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின்சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்க வல்ல சாதனமே மின்கலம் என்று பெயர். இதோடு நேற்று நாம் பார்த்த பகுதி நிறைவேறுகிறது. In addition to electrochemical, we use electrothermal source for generating electricity for large scale use. It has two terminals. When electric cells are used, a chemical reaction takes place inside the cells which produce a charge in the cell. மின்வேதிக்கலனோடு மட்டுமல்லாமல் நாம் அதிகளவு பயன்பாட்டிற்கு வெப்ப மின்கலன்களை நாம் பயன்படுத்துகிறோம். இவை இருமுனைகளை பெற்றிருக்கும் மின்கலன்கள் பயன்படுத்தும் பொழுது மின்கலனில் உள்ள மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய வேதிவினை என்பது ஒன்று நடைபெறுகிறது என்பது இதனுடைய முழுமையான வெளிப்பாடு. அதற்கு அடுத்தபடியாக பிரைமரி செல்ஸ், செகண்டரி செல்ஸ். முதன்மை மின்கலத்திற்கும் செகண்டரி செல்ஸ் இரண்டாம் நிலை மின்கலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், துணை மின்கலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எவ்வாறு இருக்கிறது? அது முதன்மை மின்கலம் ட்ரை செல்ஸ். துணை மின்கலத்திலே பார்த்தீங்கன்னா லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், பட்டன் செல்ஸ், அல்கலைன் செல்ஸ், ஆட்டோமொபைல் பேட்டரி, இது எல்லாமே துணை மின்கலத்தில் இருக்கக்கூடியது. அண்ட் தென் வி see the types of cell, primary cells and secondary cells. மின்கலங்களின் வகைகள் முதன்மை மின்கலம் மற்றும் துணை மின்கலங்களை பற்றி காண இருக்கின்றோம். In our daily life we are using the cells and batteries for the functioning of remote, toys, cars, clock, cell phones, etc. Even though all the devices produce electric energy, some of the cells are reusable and some of them are of single use. Do you know the reason why? Based on their types, they are classified into two types, namely primary cell and secondary cell. At first we see the primary cells. நம் அன்றாட வாழ்விலே தொலை இயக்கி, ரோபோ, பொம்மைகள், பொம்மை கார்கள், கடிகாரங்கள் மற்றும் கைபேசி ஆகியவற்றின் செயல்பாட்டிற்காக மின்கலங்கள் மற்றும் மின்கல அடுக்கை பயன்படுத்துகிறோம். எல்லா சாதனங்களும் மின்னாற்றலை உருவாக்கினாலும் சில மின்கலங்கள் மட்டுமே மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை. அவற்றில் சில ஒற்றை பயன்பாடு உடையவையாகும். உனக்கு அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி தெரியுமா? பயன்பாட்டினுடைய அடிப்படையிலே மின்கலங்களை முதன்மை மின்கலம் மற்றும் துணை மின்கலம் என இருவகைப்படுத்தலாம். பிரைமரி செல்ஸ் முதன்மை மின்கலம். The dry cell commonly used in the torch is an example of primary cell. It cannot be recharged after use. டார்ச் விளக்கிலே பயன்படும் உலர் மின்கலம் முதன்மை மின்கலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவற்றுடைய பயன்பாட்டிற்கு பிறகு இவற்றை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. Then secondary cells. Secondary cells are used in automobiles and generators. The chemical reaction in them can be reversed. Hence they can be recharged. Lithium cylindrical cells, button cells and alkaline cells are the other types of there are in use. துணை மின்கலன்கள் மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின்னியற்றிகளிலே பயன்படுத்தப்படுகிறது. அவற்றில் உருவாகும் வேதிவினையானது ஓர் மீள் வினை ஆகையால் அவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். லித்தியம் உருளை மின்கலங்கள், பொத்தான்கள் மின்கலம் அதாவது பட்டன் செல்ஸ், கார அமில மின்கலம் ஆகியவை பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலங்களாகும். Then activity 3. I am the good exhausted. I am going to faint. What first aid will you give me to wake up? நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். நான் சோர்ந்து போகப் போகிறேன். நீங்கள் என்னை எழுப்ப விரும்பினால் எனக்கு என்ன முதலுதவி அளிப்பீர்கள் என்கின்ற செயல்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் the difference between the primary cell and secondary cells. முதன்மை மின்கலக்கும் துணை மின்கலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னது? The chemical reaction inside the primary cell is irreversible. முதன்மை மின்கலத்திற்கு நடைபெறும் வேதிவினையானது ஒரு மீளா வினை. The chemical reaction inside the secondary cell is reversible. துணை மின்கலனில் நடைபெறக்கூடிய வேதிவினை ஒரு மீள்வினையாகும். It cannot be recharged. It can be recharged.
Examples of secondary cells are lead accumulator, Edison accumulator and nickel ion accumulator. சிறிய டேப் ரெக்கார்டர், சைக்கிள்கள், பொம்மைகள், கைமீன் விளக்குகள் போன்றவை சிறிய சாதனங்கள் இயக்க பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் சிம்பிள் வேர்ல்டாலிக் செல், டேனியல் செல் அண்ட் லெக்ராஞ்சி செல் அண்ட் ஆர் ட்ரை செல்ஸ். எளிய வோல்டா மின்கலம், டேனியல் மின்கலம் மற்றும் லெக்ராஞ்சி மின்கலம் மற்றும் உலர் மின்கலம் ஆகியவற்றிலே முதன்மை மின்கலம் பயன்படுத்தப்படுகிறது. இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்தோம். தென் பிரைமரி செல்ஸ், சிம்பிள் செல் ஆர் ட்ரை செல்ஸ். முதன்மை மின்கலம் அல்லது உலர் மின்கலம். A dry cell is a type of chemical cell commonly used in the common form batteries for many electrical appliances. It is a convenient source of electricity available in portable and compact form. It was developed in 1887 by யார் என்று பார்த்தால் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த இக்கியோவால் நிறுவாக்கப்பட்டது. ட்ரை செல்ஸ், உலர் மின்கலமானது பெரும்பாலான மின்சாதனங்களிலே பொதுவாக பயன்படும் ஒரு வேதி மின்கலமாகும். ஒரு சாதாரண வகையாகும். இது ஒரு சிறிய வடிவிலான, எளிதிலே எடுத்துச் செல்லத்தக்க ஒரு மின்மூலமாகும். இது 1887ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டைச் சார்ந்த சுக்கியோவால் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதற்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ட்ரை செல்ஸினுடைய படம் இங்கு தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டுள்ளது. ட்ரை செல்ஸ் ஆர் நார்மலி யூஸ்டு இன் எ ஸ்மால் டிவைஸ் such as a remote control, TV, torch, camera and toys. A dry cell is a portable form of a Lagrange cell. It consists of zinc vessels which act as a negative electrode and or anode. The vessel contains the moist paste of sawdust saturated with a solution of ammonium chloride and zinc chloride. உலர் மின்கலங்கள் தொலைக்காட்சி, தொலைவியக்கி, டார்ச், புகைப்படக்கருவி மற்றும் விளையாட்டு பொம்மைகளிலே பொதுவாக பயன்படுத்தப்படுபவை. உலர் மின்கலங்கள் எடுத்துச் செல்லத்தக்க வடிவிலான லெக்ராஞ்சி மின்கலத்தினுடைய ஒரு எளிய வடிவமாகும். இது எதிர்மின்வாய் அல்லது ஆனோடாக செயல்படும் துத்தநாக மின்தகட்டை உள்ளடக்கியுள்ளது. எலக்ட்ரோட்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் that become ions in solution and acquire the capacity to conduct electricity. கரைசல்களை அயனிகளாக மாற்றும் தன்மை கொண்ட பொருள்கள் மின்பகுதிகளாகும். இவை மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திறனையும் பெற்றுள்ளது. The ammonium chloride acts as the electrode. The purpose of zinc chloride to maintain the moistness of the paste being highly hygroscopic. The carbon rod covered with a brass cap is placed in the middle of the vessel. It acts as the positive electrode or cathode. It is surrounded by the closely packed mixture of a charcoal and manganese dioxide in its muslin bag. Here MnO2 acts as a depolarizer. The zinc vessel is sealed at the top with pitch or shellac. A small hole is provided into allow the gases formed by the chemical action to escape. The chemical action inside the cell is the same as in the Lagrange cell. இது ஒரு மெல்லிய பையிலே மிக நெருக்கமாக மரக்கரி மற்றும் மேங்கனீஸ் டை ஆக்சைடு நிரம்பிய கலவையாக மூடப்பட்டிருக்கும். இங்கு MnO2 ஆனது மின்முனை வாக்கியாக செயல்படுகிறது. துத்தநாக பண்டமானது மேலே மூடப்பட்ட நிலையிலே மூடப்பட்டிருக்கும். வேதிவினையின் விளைவாக உருவாகும் வாயுக்களை வெளியேற்ற ஏதுவாக அதில் ஒரு சிறிய துளையானது இடப்பட்டு இருக்கும். ரசாயன நடவடிக்கையால் வெளியேற இயலாத வாயுக்களை அனுமதிக்க ஒரு சிறிய துளை உள்ளது. களத்திற்குள்ளான வேதிவினையானது லெக்ராஞ்சி மின்கலம் போன்றே நடைபெறுகிறது என்பது இதற்குண்டான சரியான விளக்கம். அதற்கு அடுத்தபடியாக the dry cell is not really dry in nature, but the quantity of water is very small as the electrolyte is in the form of paste. In other cells, the electrolyte is usually a solution. உலர் மின்கலமானது இயற்கையிலே உலர்ந்த நிலையிலே காணப்படாது. ஆனால் அவற்றில் உள்ள மின்பகு திரவத்தன்மையானது பசை போல் உள்ளதால் நீர்மத்தினுடைய அளவு குறைந்து காணப்படும். மற்ற மின்கலங்களில் மின்பகு திரவமானது பொதுவாக கரைசலாக காணப்படும். And then we see the batteries, மின்கல அடுக்குகள். Batteries are collection of one or more cells whose chemical reaction create a flow of electrons in a circuit. All batteries are made up of three basic components: an anode plus and the cathode negative side, and some kind of electrolyte. Electrolyte is a substance that chemically reacts with the anode and cathode. சுற்றிலே எலக்ட்ரான்களுடைய ஓட்டத்தை உருவாக்க வல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அதற்கு மேற்பட்ட மின்கலனுடைய தொகுப்பு மின்கல அடுக்காகும். அனைத்து மின்கல அடுக்குகளும் மூன்று அடிப்படை பாகங்களை கொண்டது: ஆனோடு ப்ளஸ், கேத்தோடு மைனஸ்
மற்றும் ஒரு வகையான மின்பகு திரவம். மின்பகு திரவம் என்பது ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் வேதிவினை புரியும் ஒரு திரவமாகும். மின்கல அடுக்கினுடைய கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் ஆஃப் த பேட்டரி. ஒன் ஃபேட்ஃபுல் டே in 1780, Italian physicist, physician, biologist and philosopher Luigi Galvani was dissecting a frog attached to a brass hook. As he touched in the frog leg with an iron scalpel, the leg twisted. 1780 ஆண்டு இத்தாலிய நாட்டு இயற்பியலாளர், உயிரியலாளர் மற்றும் தத்துவ மேதையான லூயி கால்வனி பித்தளை கம்பியை பயன்படுத்தி தவளையை உடற்கூறு செய்தார். தவளையுடைய காலை இரும்பு வெட்டி கொண்டு தொட்டபொழுது அதனுடைய கால்களானது துடிக்க ஆரம்பித்தன. கால்வனி traced that the energy came from the leg itself, but his fellow scientist Alessandro Volta believed otherwise. ஒரு நாள் வோல்டா திரவத்திலே கரைந்துள்ள வேறுபட்ட உலோகங்களே தவளையினுடைய காலில் துளங்களுக்கு காரணம் என எடுகோலாக எடுத்துக்கொண்டார். வோல்டா hypothesized that the frog's leg impulse were actually caused by different metals soaked in a liquid. அவர் ஒரு தவளை சடலத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நீரால் துடைத்த துணியினால் பரிசோதனையை மீண்டும் மீண்டும் செய்தபோது அதே போன்ற மின்னழுத்தை விளைவித்தது. வோல்டா 1791 தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். பின்னர் 1800 ஆண்டுகளிலே முதல் மின்கலனான வால்டிக் குவியலை உருவாக்கினார். He repeated the experiment using the cloth soaked in brine instead of frog crops, which resulted in a similar voltage. Volta published his findings in 1791 and later created the first battery voltaic pile in 1800. The invention of the modern battery is often attributed to Alessandro Volta. It actually started with a surprising accident involving the dissection of a frog. அந்த துடிப்பிற்கான ஆற்றலானது தவளையினுடைய காலிலிருந்து தான் உருவானது என கருதினார். ஆனால் அதற்கு பிறகு வந்த அவரது அறிவியலாளர்கள் அலெக்சாண்ட்ரோ வோல்டா மாறுபட்டு நம்பினார். வோல்டா திரவத்திலே கரைந்துள்ள வேறுபட்ட உலோகங்களே தவளையினுடைய காலின் துளங்களுக்கு காரணம் என எடுகோலாக கொண்டனர். நவீன மின்கலங்கள் கண்டுபிடிப்பிற்கு அலெக்சாண்ட்ரோ வோல்டா அவர்களை பெரிதும் காரணமாவார். உண்மையிலே இது தவளையினுடைய உடலை உடற்கூறு செய்ய ஆரம்பித்த போது ஏற்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வு. And then we see the electric switch. Our country faces shortage of electricity. So wastage of electricity means you are depriving someone else of electricity. Your electricity bill goes up. So we must use electricity very carefully, and only when needed. We must use the electricity as long as we need it in our household activities. நம் நாடு மின்தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே மின்சார இழப்பீடு என்பது மற்றவர்களுடைய மின்சாரத்தை பயன்படுத்துவது போன்றதாகும். இதனால் நமது மின் கட்டணம் உயர ஆரம்பிக்கும். எனவே நாம் மின்சாரத்தை மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். மேலும் தேவையின் போது மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். Can you remember what did you last ever turn the current on or off? கடந்த வகுப்பிலே ஒரு சோதனை மூலம் ஒரு மின்சுற்றிலே மின்னோட்டம் செலுத்தும், மின்னோட்டம் பாய்வதை நிறுத்தும் என்ன செய்தாய் என்பதை உன்னால் மீள் காண முடிகிறதா? இந்த வகுப்பிலே ஒரு மின்சுற்றிலே மின்னோட்டத்தை பாய செய்யவும் நிறுத்தவும் மின்சாவியை பயன்படுத்தலாம். வீட்டு மின்சாதனங்களை இயங்கச் செய்யவும் நிறுத்தவும் பல்வேறு வகையான மின்சாவிகளை பயன்படுத்தி இருப்பீர்கள். மின்சாதனங்களை எளிதாகவும் பாதுகாப்பும் இயங்கச் செய்யும் நிறுத்தவும் மின்சாவிகள் உதவுகிறது. This time we shall use a switch to turn the current on or off. You may have used different kinds of switches to turn your household electric appliances on or off. Switches helps us to start or stop the appliances safely and easily. அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. மேக் யுவர் ஓன் ஸ்விட்ச். மின்சாவினை நாமே உருவாக்குவோமா என்பதை பற்றி ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் தென் ஹவ் வுட் யூ யூஸ் த ஸ்விட்ச் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் த சர்க்யூட். எவ்வாறு ஒரு சாவியை திறப்பது அல்லது மூடுவது என்பதை பற்றி சர்க்யூட்டிலே மின்சுற்றிலே என்பதை பற்றி இங்கு உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் தென் டாப்பிங் கீ, ப்ளக்கிங் கீ, டாகிள் ஸ்விட்ச், ராக்கர் ஸ்விட்ச், லுமினேட்டட் ஸ்விட்ச், ஸ்லைட் ஸ்விட்ச் எவ்வாறு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான சுவிட்சுகளுடைய படங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சுவிட்சுகளுடைய படங்களையும் நாம் தெளிவாக காணலாம்.
அதற்கு அடுத்தபடியாக ஒரு சுற்று வரைபடம் ஒன்று, சர்க்யூட் டயக்ராம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய சிம்பல், அதாவது குறியீடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி, மின்கலத்தினுடைய குறியீடு, மின்கடத்து சாவி, ஒயர் கனெக்ட்ஸ் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் டு ஒன் அனதர், பல்ப் லைட் சோர்சஸ் அண்ட் சுவிச்சஸ். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மின் சாதனங்கள், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கா, அது எப்படி அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலியமாக, மூடியது திறந்தது, மின்கடத்து திறன் எவ்வாறு உள்ளது, மின்சுற்றிலே மின்னோட்டம் செல்லும் பொழுது எவ்வாறு மின் பல்ப் ஒளிர்கிறது, பல்ப் லைட்ஸ் அப், நோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் த எலக்ட்ரிக் சர்க்யூட், பல்ப் டஸ் நாட் லைட் அப், எலக்ட்ரிக் இன்சுலேட்டர், wood, கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர், அரிதிர் மின்கடத்திகள், மரக்கட்டை, கண்ணாடி, ரப்பர் போன்றவை எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு இங்கு ஒரு சுற்று வரைபடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் தென் வி see the எலக்ட்ரிக் சர்க்யூட். மின் சுற்றினுடைய வகைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டும். எலக்ட்ரிக் சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம இதில் இட் இஸ் difficult to draw the realistic diagram of the circuit. The electrical appliances you use at home have even more difficult circuits. Can you draw the realistic diagram of such circuits which contain many bulbs, cells, switches and other components? Do you think it is easy? It is not easy. ஒரு சாவியை பயன்படுத்தி உருவாக்கிய சுற்று ஒரு எளிய சுற்றாகவும், அச்சுற்றின் உண்மையான படம் வரைவது மிகவும் கடினமாகவும், நம் வீடுகளிலே பயன்படுத்தப்படும் மின்சாதனங்களில் இதை விட மிக கடினமான மின்சுற்றுக்கள் அமையப்பட்டிருக்கும். அதிக மின்விளக்குகள், சாவி மற்றும் வெவ்வேறு மின் உறுப்புகளை கொண்ட மின்சுற்றுடைய உண்மையான வடிவத்தினை விளக்கும் சுற்றுப்படம் உன்னால் வரைய இயலுமா? அது மிக எளிமையானதா என யோசித்து பார்த்து, அது எளிமையல்ல, இட் இஸ் நாட் ஈஸி. சயின்டிஸ்ட் ஹேவ் ட்ரை டு மேக் எ ஜாப் ஈஸியர். They have adopted symbols for different components of a circuit. In a circuit, we can draw a circuit diagram using these symbols. அறிவியலாளர்கள் அச்செயலை செய்ய எளிமையாக்குவதற்கு முனைந்தனர். சுற்றினுடைய பல்வேறு உறுப்புகளை குறிப்பிட எளிய குறியீடுகளை கையாண்டனர். அக்குறியீடுகளை பயன்படுத்தி நாம் மின்சுற்று படத்தை வரைய முடியும். படத்தில் காட்டியுள்ளவாறு we can draw a circuit diagram using the symbols for bulbs, cells and switches as shown in the figure. In a cell, the longer line denotes the positive plus terminal and the short line denotes the negative terminal. We shall use this symbol to show components in the circuit. We draw the such diagram are called as a circuit diagram. மின்கலனுடைய குறியீட்டிலே நீளமான கோடானது நேர்மின்முனையையும் குறுகிய கோடானது எதிர்மின்முனையையும் குறிக்கும். நாம் வரையும் சுற்றுப்படங்களிலே மின்னுறுப்புகளை குறிப்பிட்ட இவ்வகையான குறியீடுகளை பயன்படுத்தலாம். அவ்வாறான படம் சுற்றுப்படம் என அழைக்கப்படுகிறது. இங்கு all muscles of our body move in responsible to electrical impulse generally naturally in our bodies. நமது உடலிலே இயற்கையாக உருவாகும் மின் சைக்கிளின் துலங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும் என்பது படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இயங்குகிறது என்கிறதை படம் நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது. Then types of chemical circuits. மின் சுற்றுக்களுடைய வகைகள். In the above experiment we make a circuit with a bulb and cell. We make only one kind of the circuit with a cell and a bulb. But we can make many types of circuit if we have more than one bulb or cells by connecting these components in different ways. மேற்காணும் சோதனையிலே நாம் மின்விளக்கையும் மின்கலனையும் பயன்படுத்தி ஒரு சுற்றை உருவாக்கினோம். மின்விளக்கு மற்றும் மின்கலனை பயன்படுத்தி நாம் ஒரு மின்சுற்றை மட்டும்தான் அமைக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்குகள் மற்றும் மின் கலன்களை பயன்படுத்தி பல விதங்களிலே நாம் எண்ணற்ற வகையான சுற்றுக்களை உருவாக்க முடியும். Then we see the series circuit. Two kinds of circuit can be made with two bulbs and a cell. In this experiment we shall make one of them and study it. ஒரு மின்விளக்கையும் மின்கலனையும் பயன்படுத்தி இரு வகையான மின்சுற்றுக்களை உருவாக்க முடியும். இச்சோதனையிலே நாம் ஒரு வகையான சுற்றினை உருவாக்கி அதனை பற்றி தெரிந்து கொள்வோம். Look at the circuit with two bulb and a cell and a switch given here figure. படத்தில் காட்டியுள்ளவாறு இரு மின்விளக்குகள், மின்கலம் மற்றும் சாவி ஆகியவற்றை உள்ளடக்கிய சுற்றை ஒன்றை கவனிப்போம். It is clear from the circuit diagram that the two bulbs are connected one after the other. The circuit diagram shows the sequence of the bulbs and cell, not their real position. The way in which the bulbs have been connected in this circuit is called as a series connection. இரு மின்விளக்குகள் அடுத்தடுத்து இணைக்கப்பட்டுள்ளது தெளிவாகியது. சுற்றுப்படமானது மின்விளக்கு மற்றும் மின்கலன் அமைந்திருக்கும் நிலையிலே குறிக்கிறது. இவ்வாறாக மின்விளக்கில் இணைக்கப்பட்டிருக்கும் விதத்திற்கு தொடர் இணைப்பு என்று பெயர். Now make the circuit by joining the two bulbs and cells. Do both these bulbs light up? Do both glow equally bright? If one glow less bright,
will it shine more brightly if we change its place in sequence, change the sequence of bulbs and notice. தற்போது இரு மின்விளக்குகளும் மற்றும் மின்கலன் ஆகியவை இணைத்து ஒரு மின்சுற்றை உருவாக்குவோம். இரு மின்விளக்குகளும் ஒளிர்கின்றனவா, இரு மின்விளக்குகளும் ஒரே பிரகாசத்துடன் ஒளிர்கிறதா, ஒரு மின்விளக்கு ஒளிர்ந்தால் அம்மின்விளக்குகளுடைய இடத்தை மாற்றி அமைத்தால் அவ்விளக்கு பிரகாசமாக எரியுமா, மின்விளக்குடைய வரிசையை மாற்றி அமைத்து உற்று நோக்க வேண்டும். Sometimes bulbs appear to be similar, can differ from each other, so similar looking bulb do not always glow equally bright when connected in series. The circuit can be broken at several places, for example between the cell and the bulb, between the two bulbs, etc. சில வேளைகளிலே ஒரே அளவிலே தோன்றும் மின்விளக்குகள் கூட ஒளிர்வதில் மாறுபடும். எனவே தொடரிணைப்பிலே இணைக்கப்படும் ஒரு அளவிலே தோன்றும் மின்விளக்குகள் எப்போதும் ஒரே அளவிலே ஒளிர்வது இல்லை. Then parallel circuit, பக்க இணைப்பு சுற்று. Figure shows the circuit in which the two bulbs are connected in different places. This is a second type of circuits. Two bulbs in this circuit are said to be connected in parallel, and such circuit are called parallel circuit. இரு மின்விளக்குகள் வெவ்வேறான பாதைகளிலே இணைக்கப்பட்டுள்ளதை படம் காட்டுகிறது. இது இரண்டாம் வகை சுற்றாக கருதப்படுகிறது. இரு மின்விளக்குகள் சுற்றில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதால் இத்தகைய சுற்று பக்க இணைப்பு சுற்று என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக similarities and difference between the series and parallel circuits. இவை இரண்டிற்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன? Since to mind prickling, மூளையை கிளர்ச்சியூட்டும் அறிவியல் எவ்வாறு இருக்கிறது? தொடரிணைப்பில் இருக்கக்கூடிய பகுதி ஒன்றை மூடிய மின் இணைப்பு, ஆற்றல் மூலம், இணைப்பு கம்பிகள், பல கிளைகளுடன் கூடிய மின் இணைப்பு என இதனை similarities and difference between the series and parallel circuits should be denoted and explained by using the diagram. If an electrician attending an electrical fault at your home gets current shock, will you touch him in order to get rid of him from current risk? Will you use the wet stick to beat him to avoid further effects of electric shock? உனது வீட்டிலே மின்பழுதை சரி செய்ய மின்பணியாளருக்கு திடீரென மின்னதிர்ச்சி ஏற்பட்டால் அவரை அதிர்ச்சியிலிருந்து எவ்வாறு மீட்க அவரை நீ தொடுவாயா? அப்படின்னா அந்த மாதிரி கொடக்கூடாது. மின்னதிர்ச்சியிலிருந்து அவரை மீட்க ஈரக்கட்டையால் அடிப்பாயா? கிடையாது. மின் கம்பங்களில் மின்வேலைகள் செய்யும் பொழுது மின் பணிபுரிவோர் ஏன் ரப்பர் கையுறைகளை அணிந்திருக்கின்றனர்? Why do electric linemen or wear rubber gloves in their hands while doing electrical works on an electrical pole? We know that all the materials are made up of a basic building block, the atom. An atom is in turn contains electrically charged particles. Many of these particles are fixed to the atom, but it conductors such as of all metals. There are lots of particles that are not held to any particular atom but are free to wander around randomly in the metal. These are called as a free charge. அனைத்து பருப்பொருட்களும் அணு என்ற அடிப்படை துகளால் ஆக்கப்பட்டுள்ளது என நாம் அறிவோம். அணுவானது மின்னூட்டம் பெற்ற துகள்களை உள்ளடக்கியுள்ளது. இத்துகள்களிலே பெரும்பாலானவை அணுக்களால் நிலையாக அமைந்திருக்கும். ஆனால் கடத்திகளிலே எல்லா உலோகங்களும் ஒரு குறிப்பிட்ட அணுக்களோடு ஒன்றமையாத பல துகள்கள் அடங்கும் இங்குமங்குமாக உலோகங்களை சுற்றி கொண்டிருக்கும். இவை கட்டுரா மின்னூட்டங்கள் என அழைக்கப்படுகிறது. அதாவது அணுக்கள் சில எலக்ட்ரான்கள் மட்டுமே இவ்வாறு அமையப்பட்டிருக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னு என்ன சொல்கிறது? குறுக்கு மின்சுற்று. யூ மைட் ஹாவ் அப்சர்வ்டு த ஸ்பார்க் ஆன் த எலக்ட்ரிக் போல் located nearby the house. Do you know the cause of the electric spark? This is due to short circuiting of electricity along its path. A short circuit is simply a low resistance connecting between the two conductors supplying electrical power to any circuit. Or welding is a common example of practical application of the heating due to the short circuit. உன் வீட்டருகிலே அமைந்திருக்கும் மின்கம்பங்களிலே சில நேரங்களிலே உருவாகும் தீப்பொறியை நீ கண்டிருக்கிறாயா? அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் உனக்கு தெரியுமா? இது மின்பாதையிலே ஏற்படும் குறுக்கு மின்சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின்சுற்று குறுக்கு மின்சுற்று. வெல்டிங் செய்தல் குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடே ஆகும் என்ற இந்த நிகழ்வோடு இப்பாடத்தினுடைய
இரண்டாவது காணொளி நிறைவு பெறுகிறது. Until then, we will be see again the next third part of the video to this lesson. Until then, thank you so much.